சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. சேகர் பாபு எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்கிறாரா? அதிர்ச்சியில் திமுக தொண்டர்கள். நடந்து முடிந்த சட்டசபை தேர்தலில் திமுக படுதோல்வியை சந்தித்தது. தவேக அரசு தலைமையிலான விஜய் தற்போது ஆட்சி கட்டலில் அமர்ந்திருக்கிறார். திமுக தோற்றதற்கு முக்கிய காரணமே சேகர் பாபுதான் என செய்திகள் வெளியாகியிருந்தது. மேலும் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய சொந்த கொளத்தூர் தொகுதியில் தோற்றதற்கு, தோல்வியை தழுவியதற்கு ஒட்டுமொத்த காரணமும் சேகர் பாபுதான் என்று அன்றைக்கு ஸ்டாலின் அவர்கள் சேகர் பாபுவை வீட்டுக்கு அழைத்து லெஃப்ட் ரைட் வாங்கிய தருணத்திலே சேகர் பாபு அவர்கள் கோபாலபுர இல்லத்திற்கு வருவதையே நிறுத்திவிட்டார். மேலும் திமுகவின் முக்கிய தலைவர்கள் சட்டசபையில் ஸ்டாலின் அவர்கள் இல்லாதது மன வேதனையை அடைக்கிறது என்றும், தற்போது நடைபெறக்கூடிய 7 சட்டமன்ற இடைத்தேர்தலில் அரசியல் கள நிலவரம் திமுகவுக்கு எதிராக தான் இருக்கிறது. அதனால் எப்படியாவது ஸ்டாலின் அவர்கள் சட்டசபைக்குள் வர வேண்டும் என்று திமுகவின் நிர்வாகிகளும் சரி, திமுகவின் மாஜி அமைச்சர்களும் தற்போது இந்த விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறார்கள். மேலும் ஸ்டாலினும் அவர்களும் போடும் திட்டம் என்னவென்றால், எப்படியாவது ஸ்டாலினை சட்டசபைக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். மேலும் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் தலைவர் ஸ்டாலின் அவர்களின் தோல்வி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது, என்னாலும் அதை தாங்கிக் கொள்ள முடியாது என கூறியிருந்தார். அதனால் வருகிற இடைத்தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட மாட்டார் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்களோ எந்த இடத்தில் ஸ்டாலின் அவர்களுக்கு வெற்றி பிரகாசமாக இருக்கிறது என்பதை கள ஆய்வின் மூலம் ஆராய்ந்தார். அதனால் தொடர்ந்து தற்போது துறைமுகம் தொகுதியில் ஸ்டாலின் அவர்களின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறதாம். மேலும் அங்கு தற்போது ஒட்டுமொத்தமாக சேகர் பாபுவை ராஜினாமா செய்ய வைத்து அந்த தொகுதியில் தற்போது ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்களாம். மேலும் ஸ்டாலின் அவர்கள் முதலில் ஆரம்பத்தில் மறுத்தார். ஆனால் வேறு வழி கிடையாது. தற்போது எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதியின் செயல்பாடுகள் முற்றிலும் தவறாக இருக்கிறது. தற்போது ஸ்டாலின் அவர்கள் எதற்காக சட்டசபைக்குள் செல்ல வேண்டும்? எதனால் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டத்தை போட்டுள்ளார்? அதாவது எதிர்க்கட்சி தலைவராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சிறப்பாக செயல்படுகிறாரா என்று கேட்டால் கண்டிப்பாக இல்லை என்றுதான் நாம் கூற முடியும். அவரது செயல்பாடுகள் முற்றிலும் தவறாக தான் உள்ளது. மேலும் அந்த பதவிக்கே அவர் தகுதி இருக்கிறதா என்று மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால தான் கண்டிப்பாக விஜயை எதிர்க்கக்கூடிய தகுதி உதயநிதி அவர்களுக்கு இல்லை. பார்ட்டி ஃபண்ட் என்ற ஒத்த வார்த்தையை கேட்டதற்கே எங்கு மக்கள் லைவில் அனைத்து உண்மைகளை, அதாவது திமுகவின் அமைச்சர்கள் செய்த ஊழல்களை போட்டு உடைத்து விடுவார்களோ என பயந்து சட்டசபையிலிருந்து வெளியே ஓடினார் உதயநிதி ஸ்டாலின். கூடவே திமுகவின் மாஜி அமைச்சர்களும் எழுந்து ஓட்டம் பிடித்தார்கள். இதை பகிரங்கமாக மக்கள் முன்னிலையில் மேடையில் விஜய் அவர்கள் ஓட்டம் பிடித்த உதயநிதி ஸ்டாலின் என கூறி அசிங்கப்படுத்தியிருந்தார். 75 ஆண்டு கால பாரம்பரிய திமுக அரசுக்கே இது பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது. இதன் காரணமாக தான் வேறு வழியே இல்லாமல் திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் சட்டசபைக்கு செல்ல வேண்டும் என ஸ்டாலின் அவர்களால் தற்போது முடிவு எடுக்கப்பட்டிருக்கு. சென்னையில் துறைமுகம் திமுகவின் கோட்டை, அதில் நிச்சயம் ஸ்டாலின் அவர்கள் போட்டியிட்டே ஆக வேண்டும் என்று ஸ்டாலின் அவர்கள் வலுக்கட்டாயமாக ஸ்டாலின் அவர்களை சம்மதம் தெரிவிக்க வச்சிட்டாராம். மேலும் அதிர்ச்சி அடைந்த சேகர் பாபு அவர்கள் தற்போது ராஜினாமா செய்ய முன் வந்திருக்கிறார். ஏற்கனவே சேகர் பாபுவை அனைத்து விஷயங்களிலும் ஓரம் கட்டிவிட்டார் ஸ்டாலின் மற்றும் முதல் குடும்பம். இனி கோபாலபுர இல்லத்திற்கே செல்லக்கூடாது என சேகர்பாபு முடிவெடுத்ததன் பேரில்தான் தற்போது ராஜினாமா செய்ய முடிவெடுத்திருக்கிறார்.
அது மட்டுமில்லாமல் அவர் செய்த ஊழல்கள் இனி தோண்டி எடுக்கப்படும் என்பதால் தாவேகா அல்லது பாஜகவில் இணையலாமா என்கின்ற ஆலோசனையும் மேற்கொண்டு வருகிறாராம் சேகர்பாபு. ஆரம்ப காலத்தில் சேகர்பாபு தான் ஸ்டாலின் அவர்களின் இடதுகரமாக இருந்தார். சேகர்பாபுவின் அரசியல் பலத்தால் சென்னையை தன் கோட்டையாக வைத்திருந்தது திமுக. ஆனால் கிட்டத்தட்ட சென்னை என்னும் கோட்டை கைவிட்டு போனதற்கு காரணமே சேகர்பாபு தான். ஒட்டுமொத்தமாக திமுகவில் தனது பதவியை ராஜினாமா செய்ய சேகர்பாபு முன்வந்து விட்டார். இதனால் தற்போது துர்கா ஸ்டாலின் அம்மையார் அவர்களின் கோபம் தணிந்து விட்டது என்று தான் சொல்ல வேண்டும். சேகர்பாபு அவர்களால் தான் தனது மகன் உதயநிதியும் சரி, தனது கணவரும் சரி மிக பெரும் அளவில் தோல்வியும் ஆட்சியை இயக்கக்கூடிய நிலைமைக்கு காரணம் என்று கடுமையான கோபத்தில் இருந்தார். அதாவது கொளத்தூரில் ஸ்டாலின் வந்து பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமில்லை. அவர் வீட்டிலிருந்து பிரச்சாரம் செய்யாமல் இருந்தாலே அவர் வெற்றியடைந்து விடுவார் என போலியான வாக்குறுதிகளை ஸ்டாலினிடம் கொடுத்தார். இதனால்தான் ஸ்டாலின் அங்கு வந்து முழுவதுமாக பிரச்சாரத்தில் ஈடுபடவில்லை. இதுவே ஸ்டாலின் அவர்களின் தோல்விக்கு காரணம். மேலும் மீதமிருக்கும் அனைத்து தொகுதிகளிலும் ஸ்டாலின் அவர்கள் இம்முறை ஆட்சியை கைப்பற்றுவார், திமுக தான் 2வது முறை வெற்றி பெறும் என்கின்ற போலியான விவரங்களை துர்கா ஸ்டாலின் மற்றும் ஸ்டாலினிடம் ஒப்படைத்திருக்கிறார் சேகர்பாபு. இதன் பேரில் தான் சேகர்பாபுவை ஒட்டுமொத்தமாக கட்சியிலிருந்து வெளியேற்றிவிட்டார்கள். மேலும் சேகர்பாபு இருக்கும் அந்த தொகுதியிலும் தற்போது சேகர்பாபு அவர்கள் ராஜினாமா செய்ய முன்வந்து விட்டதால் அனைத்து தவறுகளையும் மன்னித்து விட்டதாகவும் தற்போது நடைபெறக்கூடிய துறைமுகம் இடைத்தேர்தலில் ராஜினாமா செய்யும் பட்சத்தில் மீண்டும் இடைத்தேர்தல் நடைபெறும். ஒட்டுமொத்தமாக 8 சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறும். அதில் எப்படியாவது நமக்கு தேவை துறைமுகம் தொகுதி மட்டும்தான். அதில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டின் அரசியலை திரும்பி பார்க்கும் வகையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெற்றியடைய வேண்டும். 2வது முறை தோல்வியடைந்தால் நிச்சயம் திமுகவிலிருந்து சேகர்பாபு அவர்கள் அடிப்படை உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்யக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் என்ற எச்சரிக்கையையும் திமுகவில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் தெரிவிச்சிருக்கிறாராம். மேலும் திமுக ஆட்சியை இழந்ததற்கு சேகர்பாபு அவர்கள் பல நிறுவனங்களிலிருந்து பெற்ற கமிஷன் தொகையில்தான் காரணம். சரியாக திட்டமிடுதல் கொளத்தூர் தொகுதியில் போடாததும் திமுகவின் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தோல்விக்கு காரணமாக அமைந்துவிட்டது. திமுகவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் எப்படியாவது மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்ற அழுத்தம் கொடுக்கப்பட்டதன் காரணமாக தற்போது மு.க. ஸ்டாலின் அவர்களும் சம்மதம் தெரிவித்து விட்டதால் மேலும் நடைபெறக்கூடிய 6 சட்டமன்ற தேர்தலில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் 7 தொகுதிகள் இடைத்தேர்தல் நடைபெறும் என சொல்லப்படுகிறது. இதனால் சேகர்பாபு ராஜினாமா செய்வது உறுதியாகிவிட்டது.